வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். ஆதியே துணை. ஆத்ம வணக்கம். இப்போ ஞானிகளுடைய வரலாறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு வரலாறுமே ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும் நிறைய ஒரு கருத்துக்கள் பதிந்ததாகவும் நம்ம அர்த்தமுள்ளதாகவுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஞானிகளில் ஒருத்தர் தான் சுந்தரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வரலாறு பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். திருநாவலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிறந்த தம்பதியராக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பேரழகாக ரொம்ப அழகாகவும் அதே சமயம் தெய்வீக லட்சணத்துடனும் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்துட்டு வருது. அதனால் அந்த குழந்தைய பார்த்தாலே ரொம்ப பேரழகாக இருக்குது. அவங்களும் ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த குழந்தைய அற்புதமாக வளர்த்திக்கிட்டு வராங்க. அப்போ அது தவறுந்து நல்ல விளையாடும் பருவம் அந்த திண்ணையில் அவங்க வீட்டு முன்னாடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அரசர் அந்த 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 வீதி வழியாக ஏதோ ஒரு வேலையாக போகும்பொழுது அந்த குழந்தைய பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அந்த அரசருக்கு இந்த குழந்தை இவ்வளோ லட்சணமாக தெய்வீக லட்சணங்களோட பேரழகாக இருக்கே, இதை நம்ம எடுத்து வளர்த்தணும் அப்படிங்கிற ஆசை அந்த அரசருக்கு வருது. உடனே அவங்க ஆசையை தெரிவிக்கிறாங்க. அப்போ அவங்க அரசர் அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க விரும்புகிறாங்க. நீங்கள் குழந்தையை கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க விரும்பியோ விரும்பாமலே கொடுக்க வேண்டிய அவங்களுக்கு கட்டாயம் வந்துடுது. அதனால் குழந்தையை கொடுத்துட்றாங்க. அந்த அரசரும் கொண்டு போய் அவங்க வளர்த்து இளவரசராக்கிடுறாங்க. இளவரசராக்கி அந்த குழந்தை ரொம்ப சிறப்பமாக வளர்ந்து நல்லா இருக்கும் பொழுது 14 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணிடுறது வழக்கமாக இருந்திருக்கு. அப்போ 13-14 வயசுலேயே பார்த்திங்கன்னா அந்த சுந்தரர்னு நம்ம சொல்லக்கூடியது அவங்க தாய் தந்தையர் அவங்களுக்கு இட்ட பேர் நம்பி ஆரூரார் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அந்த திருநாமத்தில். அப்போ அந்த நம்பி ஆரூராருக்கு 13 வயசு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருமணம் பண்ணணும் அப்படின்னு ராஜா முடிவு பண்ணி ஒரு பெண்ணை பார்த்து திருமண நாள்லாம் நிச்சயம் பண்ணி திருமணமும் நடக்குது. எங்கே பெண் வீட்டில் நடக்குது. அனைத்து பிரஜைகளும் ராஜாக்கள் எல்லாரும் அங்கே போய் இருக்காங்க. அதே மாதிரி நம்பி ஆரூராரும் அங்கே போய் மடையில் அமர்ந்து தாலி எடுத்து கட்ட போகிறாங்க. தாலி எடுத்துட்டாங்க. கட்ட போகும்பொழுது திருமணத்தை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. எல்லாரும் ஒரே ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு அரசர் வீட்டு திருமணத்தை நிறுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தாங்கன்னா ரொம்ப வயதானவராக தோற்றம் அளிக்கிறாங்க. அவங்க வர்றாங்க. வந்தோடனே இந்த மாதிரி ஏன் நிறுத்த சொல்கிறீங்க அப்படின்னா, நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு என்ன பித்தா பிடிச்சிருக்கு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நான் உனக்கு அடிமைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஆரூரார் அவங்கள அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்கும் பொழுது ஆமாம், நீ எனக்கு அடிமை தான், நீ உன் பரம்பரையே அடிமை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு, அதனால் நீ அடிமை தான், நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திருமணத்தை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்போ அதுக்கான ஆதாரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க ஒரு ஓலையை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அங்கே அதை பார்த்துட்டோன்னே நம்பி ஆரூரார் என்ன பண்ணுறாங்க, அந்த ஓலை எடுத்து டக்குன்னு அந்த ஹோமகுண்டத்துக்குள்ளே போட்டுறாங்க. அது எரிஞ்சிடுது. இப்போ தான் எந்த ஆதாரமும் இல்லையே, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் அப்படிலாம் கிளம்ப மாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஏற்ற மாதிரி சபையில் இருக்கவங்களெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், நான் ஒரே ஒரு ஆதாரம் வச்சுருந்தேன், அதையும் நம்பி ஆரூரார் இந்த இதுக்குள்ளே போட்டு எரிச்சிட்டாங்க, நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னோடனே யாருமே எந்த பதிலுமே சொல்லலை. அரசரை எதிர்த்து யார் தான் எந்த பதிலும் சொல்லுவாங்க. அதனால் யாருமே எந்த பதிலும் சொல்லலை. அதனால் இப்போ இங்கே எனக்கு நீதி கிடைக்காது அப்படி பொதுவான யாருக்குமே தெரியாத ஒரு பொதுவான இடத்துல பஞ்சாயத்து வச்சு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மணப்பெண் என்ன சொல்கிறாங்க, ஏன் உங்களோட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், வேணா வாங்க அவங்க சொல்கிற மாதிரியே அங்கே போய் பஞ்சாயத்து வச்சுட்டு நம்ம நிரூபிச்சுட்டு நீங்கள் அங்கேயே என்னை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூடவே இவங்களோட வர்றாங்க. அந்த ஊருக்கு செல்கிறாங்க.
அந்த மணக்கோலத்தோடய அப்படியே போகிறாங்க. எல்லா பெரியோர்களையும் கூப்பிட்டு அந்த பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஏன் திருமணத்தை நிறுத்த சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் எப்படி அவங்களுக்கு அடிமை, உங்களுக்கு அடிமை நம்பியாரூரான்னு எப்படி சொல்கிறீங்க? அதோ ஒரு ராஜகுமாரர், அவர் எப்படி உங்களுக்கு அடிமையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இவங்க தாத்தா வந்து எனக்கு இந்த மாதிரி பரம்பரையே எனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆதாரம் ஒன்றே ஒன்று வச்சுருந்தேன், அதையும் அவர் நம்பியாரூரார் நெருப்பில் போட்டு எரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அப்படியான்னு கேட்குறப்போ அதுக்கு நம்பியாரூரார் சொல்கிறாங்க, ஆமாம், எரிச்சது உண்மை தான். அந்த ஓலையில் எதுவுமே எழுதலை, ஓலையாக இருந்ததுனால அந்த கோபத்தில் நான் அதில் போட்டு எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட அந்த முதியவர் வந்து, ஆமாம், உண்மை தான், அது நான் இப்படிலாம் எரிச்சிருவாங்கன்னு தான் நான் வெறும் ஓலையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அசல் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ அதை எடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஓலையை எடுத்து அந்த பஞ்சாயத்துதாரர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெரியவர், அவங்க தாத்தா பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரூரார்னு தான் இருக்குது. அப்போ வந்து அந்த ஆரூராரோட அவர் வந்து அதில் எழுதி கொடுத்துருக்காரு, என் பரம்பரையே உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய கையொப்பமும் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க காலத்தில் எழுதின ஓலையில் இருந்த அந்த கையொப்பம் எல்லாமே ஒத்து போகிறதுனால, ஓலையும் ஒரிஜினலாக இருக்கிறதுனால அது உண்மை அப்படின்னு உறுதியாகிடுது. அப்போ வந்து வேறு வழியே இல்லை, நீங்கள் நம்பியாரூரான் அவங்க பின்னாடி தான் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க தீர்ப்பு. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், வேறு வழியே இல்லாமல் அவங்க பின்னாடி போகிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அந்த மணப்பெண்ணாக எல்லோரும் கதறி அழுகிறாங்க. என்ன பண்ணியும் அந்த பெரியவருக்கு மனசில் இறக்கமே வரல. கூட்டிக்கிட்டு அவங்க ஆட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ போயிட்டே இருக்கப்போ இந்த நம்பியாரூராரும் ரொம்ப மன வருத்தத்தோடு கிளம்பி போயிட்டு இருக்கப்போ காடு மேடு மலை ஆறு இதெல்லாம் கடந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கா நம்ம நல்ல இளவரசராக வளர்ந்தவங்களுக்கு இதிலெல்லாம் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது போக நகையெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்ல அப்படி வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இப்போ இவர் பின்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கமே அப்படின்னு நினச்சிட்டு, நான் என்ன தான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வாட்டுக்கு புலம்பிட்டு பேசிகிட்டே வர்றப்போ அந்த பெரியவர் சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ எதுவுமே பேசக்கூடக்கூடாது, பேசுகிறது கூட உனக்கு உரிமை கிடையாது, பேசாமல் என் பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவும் பேச முடியாமல் அமைதியாக அவங்க சரின்னு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அப்படியே பின்னாடியே போய் எங்கே போய் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவெண்ணெய்நல்லூர் அப்படிங்கிற ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. வந்து கூட்டிகிட்டு போனது சிவபெருமான் தான் அப்படின்னு நமக்கு ஒரு உறுதியாயிடுச்சு. அதே மாதிரி அங்கே முற்பிறவியில் இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கைலாயத்தில் முற்பிறவியில் இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சோம்னா தான் இதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். அப்படிங்கிறதுக்காக அப்போ கைலாயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முற்பிறவியில் வந்து சுந்தரர் அப்படிங்கிற பேரில் அங்கே வந்து சிவபெருமானுக்கு இவங்க வந்து நந்தவனத்தில் போய் மலர்கள்லாம் பொறிச்சிட்டு வந்து அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருந்திருக்கு. அப்படி டெய்லி அப்படி அவங்க பண்ணும்பொழுது ஒரு நாள் வந்து அந்த நந்தவனத்தில் போய் மலர்களெல்லாம் பறிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பார்வதி தேவியாரோட தோழிகள் 2 பேர் அந்த நந்தவனத்துக்கிட்ட வர்றாங்க. வந்தவுடனே அவங்களுக்கு சுந்தரரை பார்த்தோடனே இவ்வளோ பேரழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு சின்ன சபலம் ஏற்பட்டு சிரிச்சிடுறாங்க. அவங்க சிரித்த உடனே அந்த சத்தத்தை கேட்டு சுந்தரன் திரும்பி பார்த்துட்டு இவருக்கும் அவங்கள பார்த்த உடனே ஒரு சபலம் சின்னதாக ஏற்படுது. இவரும் சிரிச்சிடுறாரு. சிவபெருமானுக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே இப்போ இங்கே உள்ள சட்டத்துப்படி வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இச்சைகள் ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறது தான் இங்கே கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே வந்து நீங்கள் அந்த பெண்ணை பார்த்து அழகில் மயங்கி நீங்கள் வந்து ஒரு இச்சை வந்ததுனால நீங்கள் பூலோகத்தில் போய் இந்த 3 பேருமே போய் பிறந்து நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவாயிருது. இந்த உத்தரவானதுக்கப்புறம் இவங்க வந்து அதாவது சுந்தரர் வந்து எவ்வளோ கெஞ்சி மன்றாடுறாங்க. ஆனால் உத்தரவு மீற முடியாது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். பூலோக வாழ்க்கை இன்ப மாதிரி தெரிஞ்சாலும் அது பெரிய துன்பம். அதிலே உழண்டு நான் நரகத்துக்கு போயிட்டா என்ன பண்ண முடியும்? அதனால் நீங்கள் என்னை அப்படி போக விடாமல்
போகாமல் என்னை வந்து தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமானும் ஏற்றுக்கொள்கிறாங்க. நான் சரி அப்படி போகாமல் உன்னை நான் தடுத்து ஆட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பிறந்துட்டாங்க. 3 பேருமே பூலோகத்தில் வந்து பிறவி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் உள்ளே போகிறாரு. அப்போ வந்து அப்படியே கருவறைக்குள்ளே அந்த பெரியவர் அப்படியே போய் கருவறைக்கிட்ட போனோடனே அப்படியே மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சோடனே அந்த கோயில் கதவுகள் எல்லாமே தானாக தாள் போட்டுக்கொள்ளுது. அப்போ தான் பார்த்தாங்கன்னா சுந்தரருக்கு இந்த கைலாயத்தில் நடந்த அனைத்து விஷயங்களும் நாம் யார் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, எல்லாமே தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அவர் கத்தி கதறி அழுகிறாரு. அழுதுட்டு நான் இப்போ என்ன பண்ணாலும் என்னோடய வேலை தான் என்ன, நான் கைலாயத்துக்கு வர்றேன், என்ன வேலை அப்படின்னு சொல்லி சுந்தரர் வந்து வந்திருக்கிறது சிவபெருமான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தெரிஞ்சுட்டு கிளஞ்சி அழுகிறாங்க. அழுகும் பொழுது தெய்வம் வந்து சிவபெருமான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசரீரியாக நீ என்னை துதித்து பாடுறது தான் உன்னோட இங்கே வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அது என்ன பாடுறது அப்படின்னு எனக்கு தெரியாமல் என்ன பாடுறது அப்படின்னு கேட்குறாங்க. என்னை முதல்ல பார்த்த உடனே நீ என்ன சொன்ன, பித்தா அப்படின்னு சொன்னில்ல, அந்த பித்தா அப்படின்னு அந்த முதலாக வச்சு நீ பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு என்ன பித்தா பிறை சூடி பெருமானே அப்படிங்கிற பாடலை அவங்க பாடுறாங்க. பாடி இப்படி ஒவ்வொரு இடமா, ஒவ்வொரு கோயிலாக, ஒவ்வொரு ஊராக சென்று இந்த மாதிரி சிவத்தொன்று ஆட்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் கோயில்களுக்கும் சென்று இந்த பாடல்களையும் ஆற்றி மக்களுக்கும் தொண்டாட்டிகிட்டு இருக்கிறாங்க. திருவாரூர் அப்படிங்கிற அந்த கோயில் முன்னாடி உட்காந்து சிவத்தொன்று ஆட்டிகிட்டு இருக்காங்க. சிவனுடைய திருப்பாடல்கள்லாம் அங்கே உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அதாவது பறவையார் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படுது. அப்புறம் உடனே அந்த பெண்ணுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்களும் அதுக்கு சம்மதித்து 2 பேருக்கும் திருமணம் ஆகிடுது. திருமணமாகி அவங்க சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கோயில்களுக்கு போய் சிவத்தொன்று ஆட்டணுங்கிறதுக்காக அவங்க அப்படி வேறு கோயில்களுக்கும் ஊர்களுக்கும் சென்றுகிட்டே இருக்கிறாங்க. அப்படி சென்றுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து எந்த கோயிலுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவெற்றியூர் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து சிவத்தொன்று ஆட்டிக்கிட்டு அந்த ஊரில் வந்து இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அவங்க பேர் சங்கிலியார் அப்படிங்கிற பெண்ணை பார்த்த உடனே மறுபடியும் அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன தோணுது, திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படுது. உடனே அந்த பெண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ அவங்களும் சம்மதிக்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஊரையும் இந்த கோவிலையும் விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நான் உங்களை திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரி திருமணம் பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த ஊர்லேயே இருந்து அவங்க அப்படியே வாழ்ந்துகிட்டே வர்றாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டே வரும் பொழுது அவங்களுக்கு என்ன வரும், அதாவது இவங்க தவத்திலே இப்படி பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே மறந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வருது, நம்ம இந்த ஊர்லேயே தங்கிட்டோமே, இங்கேயே இருந்தோமே, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பறவையாருங்கிற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணமே, விட்டுட்டு வந்துட்டோமே, எப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உதயமாகுது அவங்களுக்கு. அப்போ வந்துட்டு சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இப்படி கிளம்பி வர்றாங்க. அந்த ஊரை விட்டு அந்த ஊர் எல்லையை விட்டு கால் எடுத்து வச்ச உடனேயே அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த கண் பார்வை தெரியாமல் போயிடுது. ஏன்னா அவங்க சட்டப்படி சிவபெருமான்கிட்ட இறஞ்சி பாடும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த சத்தியத்தை மீறி வெளியில் போனதுனால தான் உனக்கு கண் பார்வை போயிடுச்சு, நீ திரும்பவும் கண் பார்வை வரணும்னா நீ மறுபடியும் பாடிக்கிட்டே இரு, என்னை துதித்து பாடிக்கிட்டே இரு, மறுபடியும் மீண்டும் உனக்கு கண் பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி இவங்க மறுபடியும் ஒவ்வொரு பாடல்களாக இறைவனை வேண்டி பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்களுக்கு கண்ணும் நல்லா தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே அப்போ நம்ம வந்திருக்கிறது யார், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இந்த மாதிரி 2 மனைவியர் அதுபடி தான் நம்ம திருமணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு சரி இப்போ வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் உங்கள் திருவடியவே சரணடைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி அதுக்கு பாடல் பாடி சிவபெருமான்கிட்ட வேண்டி என்னை வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, என்னை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து ஒரு வெள்ளை யானையை வரவழைச்சி இந்த
சுந்தரர் அப்படிங்கிற அந்த அவங்க பெருமானை வந்து சுந்தரர் பெருமானை வந்து சிவபெருமான் மறுபடி கைலாயத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டதாக வரலாறு. இப்போ இந்த வரலாறு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எந்த வயசுக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னா 18 வயசுக்குள்ளேயே இத்தனை விஷயங்களும் நடந்திருக்கு. இப்போ பொதுவாக ஒரு ஞானிகள் அப்படின்னு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம யார், எங்கேருந்து வரோம், எந்த வேலையாக வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க டக்குன்னு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம அப்படி இல்லாத நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோன்னே நம்ம தெரியாமல் நம்ம வாழ்ந்து போயிடுறோம். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்படிங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னு நம்மளை நோக்கி கேட்டு நம்ம